சாண்ட்ராவும் பிரஜனும் அந்த கேஷ் பாக்ஸ் விஷயத்தில் என்னதான் பேசியிருந்தாங்கங்கிறத புரிஞ்சிக்கவே முடியல. இன்றைக்கி கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஹிண்ட் வந்துச்சா அப்படிலாம் பேசுகிறாங்க. அது சரியாக புரியல. ரொம்ப வாய்க்குள்ளேயே பேசுகிறாங்க. அப்புறம் அவன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சபரி வரதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நான் டாப் 5 வருவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. இந்த ஹிண்ட்டுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ரம்யா கிட்ட வந்து பிரஜன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காருல, நீ போயிட்டு சாண்ட்ராவை கேஷ் பாக்ஸ் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ரம்யா அதை சொல்லாமல் இருந்திருக்காங்கல்ல, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல எடுக்கணும்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல எடுக்கவே வேண்டாம், திவ்யா அந்த நல்லவா என் பாட்டை பாடினதுனால நான் எடுக்கவே வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எமியோட இன்ஸ்டா போஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அரோராவும் ஆதிரையும் படுத்திருக்காங்க. நேற்று வந்து அரோரா, ஆதிரை, கனியக்கா, திவ்யா எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கனியக்கா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ரம்யா கிட்ட பிரஜன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, போய் சாண்ட்ராவை புஷ் பண்ணி மணி பாக்ஸ் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ரம்யா வந்து என்ன ரம்யா கிட்ட கனியக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் தான் டாப்பில் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கா, ஸோ அப்படியே விட்டுரு, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரம்யாவுக்கும் சாண்ட்ரா மேலே ஆல்ரெடி ஒரு கோவம் இருந்தனால அவங்களும் வந்து அதை சொல்லலை. ஸோ இதை பற்றி இவங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னா, ஒருத்தவங்களோட ஃபினான்ஷியல் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே ப்ளே பண்ணியிருக்கீங்க, இதில் உங்கள் கேங்குக்கு பேர் அன்பு கேங்னு வேறு பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. த வேர்டு அன்புக்கு அர்த்தம் தெரியாத நீங்கள், கனி, ரம்யா, பிரவீன், திவ்யா, இதில் திவ்யா இதில் சிஸ்டர்னு வேறு சொல்கிறா. முதல்ல கனியக்கா, ரம்யா, பிரவீன், திவ்யா எங்கேருந்து அன்பு கேங்கில் வந்தாங்கன்னு தெரியாது. திவ்யாக்கே அன்பில் ஒரு கூட கிடையாது இங்கே இந்த வீட்டில். ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அன்பு கேங்கில் இருந்தீங்க. அண்ட் பிரவீன் எந்த கேங்லேயுமே இல்லை அவர் இருந்த வரைக்கும். திவ்யா நீங்கள் உண்மையிலே ட்ரூ சிஸ்டர்னு இதில் ட்ரூ சிஸ்டர்னு வேறு சொல்கிறீங்க. அப்புறம் சாங்கை இன்டைரக்டாக வேறு பாடியிருக்கீங்க, அந்த பாட்டு பாடியிருந்தாங்கள அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து சாண்ட்ராவை தான் மார்க் பண்ணி அந்த பாட்டு பாடியிருக்கீங்க. பணத்தோட வேல்யூ உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து உங்ககிட்ட பணம் இருந்துச்சு, ஃபேமிலியே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தீங்க, உங்களால் பிஆரும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. நெப்போ கிட்ஸ் வேறு, நெப்போ கிட்ஸ்னால் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட கிட்ஸ் இருப்பாங்களா, அவங்க தான் நெப்போ கிட்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து திவ்யா பேரோட கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ்னு போட்டிருக்கிறதுனால ஒருவேளை கனியக்காவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா திவ்யா வந்து எந்த இப்போ செலிபிரிட்டியோட பொண்ணு கிடையாது. ஸோ ஃபேமிலிலாம் பவர்ஃபுல்லாக இருந்தனால உங்களுக்கு பணத்தோட கஷ்டம் எப்படி தெரியும், அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கீங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன பொண்ணியும் ஒரு கொஸ்டின் புரியலைன்னா, உண்மையிலே பண தேவையில் இருந்த ஒரு மனுஷன் நீ தான் டைட்டில் வின்னர்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த பணத்தை பார்க்கும்போது தேவை அதிகமாக இருந்த ஒரு மனுஷன் வந்து வெயிட் பண்ணாமல் அதிகாசப்படாமல் அதை எடுத்துட்டாரு. அப்போது பண தேவையில் உண்மையிலே சாண்ட்ராவும் பிரஜனும் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது அவங்களும் அந்த பணத்தை எடுத்துருக்கலாம்ல. அவங்க எதுக்காக கேட்கணும்? இப்போ இன்றைக்கி மார்னிங் கூட பிரஜன் சொல்கிறாரு, உனக்கு என்ன வந்துச்சு, நீ எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பற்றி நீ ஏன் யோசிச்சு அப்படின்னு. முதல்ல இந்த மாதிரி எங்கே யார் பேசினாலும், நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது, சில பேர் அப்படி இருப்பாங்க. எங்கே யார் எதாவது பேசினாலும் என்ன பண்ணாலும் அந்த ஒரு ஆக்ஷனையுமே தன்னோட ரிலேட் பண்ணிக்குவாங்க, நம்மளை தான் சொல்கிறாங்க, நம்மளை தான் பேசுகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறத பிரஜன் தான் சாண்ட்ராக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.